இந்திய பிரதமர் மோடியுடன் ட்ரம்புக்கு பழைய தொடர்பு இல்லை என்று கூறி சமூக ஊடகங்களில் சில பதிவுகள் வந்திருந்தன. அதற்கு காரணமானவர் சுப்பிரமணியசாமி என்று கூறப்படும் பழைய பாஜகவினர். அவர்தான் இதை எழுப்பி கொண்டு வந்தார். சில யூடியூப் சேனல்கள் அதை செய்தியாக்கின, சில ஊடகங்களும் அதை செய்தியாக்கின. இதனுடன் தொடர்புடைய குடியரசுக் கட்சியில் உள்ள சிலரிடமும் சில அமெரிக்க அதிகாரிகளிடமும் கேட்டனர், என்ன இந்த நிகழ்வு? இந்திய வெளிநாட்டு விவகாரங்கள் அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கே சென்றிருந்தார். அமெரிக்காவில் அவர் இந்த ட்ரம்பின் புதிய அணியின் பல உறுப்பினர்களுடன் பேசினார். இந்திய பிரதமர் மோடி அங்கே ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கவில்லை. இதற்கு காரணம் என்ன? இது போன்ற செய்திகள் வருகின்றன. மிக் இட் மிகவும் சீரியஸாக அதை உறுதிப்படுத்தியது. மோடி என்று கூறப்படும் நபர் இந்திய பிரதமர் ட்ரம்புக்கு மிகவும் பிரியமான, அதாவது அமெரிக்கா தவிர மற்ற முக்கியமான தலைவராக உள்ளார். மோடி தவிர ட்ரம்புக்கு மற்ற உலக தலைவர்களுடன் அதிகமான தொடர்பு உள்ளது. அவர் மோடியையும் பெஞ்சமின் நெதன்யாகுவையும் ஒரே போலவே பார்க்கிறார். இதுதான் மிகவும் துல்லியமாக குடியரசுக் கட்சியின் பல தலைவர்களும் பல இந்திய அதிகாரிகளும் பல இந்துக்களும் குஜராத்திகளும் கூறியது. இது குடியரசுக் கட்சியுடன் மிகவும் தொடர்புடையவர்கள். அந்த தொடர்புக்கு எந்த தகராறும் இல்லை. பின்னர் ஜெய்சங்கர் அங்கே சென்றதின் காரணம் அவர் புதியவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினார். மோடி சுமார் 1 மாதம் கழித்து அமெரிக்கா வருகிறார். அப்போது ஒரு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். அதற்காகவே ஜெய்சங்கர் அங்கே சென்றார். அதாவது நரேந்திர மோடிக்கு இப்போது ஒரு சூழ்நிலையில் வர முடியாது என்றும் இந்தியாவில் கும்பமேளா நடைபெறுகிறது. பின்னர் கூடுதல் செலவு செய்ய வேண்டாம், அதாவது 1.5 மாதம் கழித்து வரலாம் என்றும் இந்த பதவியேற்பு விழாவில் என்றால் மற்ற விவாதங்கள் எதுவும் நடைபெறாது. ஏனெனில் அனைவரும் புதிய பதவிகளில் ஏறப்போகிறார்கள். முக்கியமான தூதரக கொள்கைகளோ வர்த்தகத்தோடு தொடர்புடைய விவாதம் எதுவும் நடைபெறாது. அதனால் மிகவும் முதலில் வரக்கூடிய ஒரு தலைவராக நரேந்திர மோடியை கணக்கில் எடுத்துள்ளனர் என்றும் இந்த ட்ரம்பின் அணியினர் ஜெய்சங்கருக்கு தெரிவித்தனர் என்றும் தெரிகிறது. அதே போல மற்றொரு விஷயம், இந்த சுப்பிரமணியசாமி என்று கூறப்படும் பழைய பாஜக தலைவர் இது போன்ற ஒரு அழுக்கானவர். வாயில் தோன்றியதையெல்லாம் கூறுவார். இறுதியில் இவர் பாஜகக்கும் மோடிக்கும் பாராவாக இருப்பார் என்று கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பே நான் கூறியிருந்தேன். ஒருமுறை அருண் ஜேட்லியுடன் பேசும்போது புரிந்தது அவருக்கு இவரை பார்க்கக்கூடாது. ஏனெனில் கூட நடக்கவும் கூட கொண்டு செல்லும் நபரை முதலில் பார வைத்து அவரை வெளியேற்றும் ஒருவராக சாமியின் கிழிந்த மற்ற கோடாலி போன்ற வாயில் எதையும் கூறுவார். நீங்கள் சமூக ஊடகங்களில் அவர் கூறுவதையெல்லாம் கவனிக்க வேண்டும். இதனுடன் அடிப்படையாகவே ஆதாரமற்ற ஒரு போலி செய்திதான் வெளியிடப்பட்டது. அதை மிகவும் துல்லியமாக கூறலாம். என்ன காரணம் மோடியும் ட்ரம்பும் அதிகமாக தொடர்பு கொண்டது? அமெரிக்க தேர்தலில் வரலாற்றில் முதலில் மிகவும் அதிகமான இந்தியர்கள் குடியரசுக் கட்சியான ட்ரம்புக்கு வாக்களித்தனர். அதற்கு காரணமானவர் இந்த நரேந்திர மோடி தான் என்று நம்பும் நபர் குடியரசுக் கட்சியிலும் ட்ரம்பும். அதாவது இந்தியர்களுக்கு செல்வாக்கு உள்ள பல இடங்களிலும் அங்கே அதிகமாக ஜனநாயக கட்சியினர் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு மிகவும் அதிகமான பெரும்பான்மை கிடைத்தது. இந்தியர்கள் அடிப்படையாகவே ஜனநாயக கட்சியினரை ஆதரிப்பவர்கள். அவர்கள் இந்த முறை மிகவும் அதிகமான, அதாவது பெரிய ஒரு சதவீதம் இந்தியர்களும் இந்திய வம்சாவளியினர் இந்த முறை வாக்களித்தது இந்த ட்ரம்புக்கு. அதற்கான செல்வாக்கு செலுத்துவதற்கு மோடிக்கு முடிந்தது என்றும் அவர்களுக்கு தெரியும். முன்பு நரேந்திர மோடியின் ஒரு கோஷம் இருந்தது. ஹூஸ்டனில் நடந்த நிகழ்வு இஸ்க் பார் ட்ரம்ப் என்ற இந்தியில் இந்த கோஷம் கூறப்பட்டது. ஆனால் அந்த வேண்டுதல் ட்ரம்ப் தோல்வியடைந்தார். அந்த தோல்வியை பற்றிய சர்ச்சையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கூறுவது இது அடிப்படையாகவே ஒரு போலி செய்தி. மோடியும் ட்ரம்பும் தொடர்பு மிகவும் வலிமையானது, மிகவும் வலிமையானது. அதனுடன் தொடர்புடைய சில விஷயங்கள் கூட கூறலாம். அதாவது ட்ரம்ப் வந்த பிறகுதான் முழுமையாக இந்த சீனாவுடன் தொடர்புடைய வர்த்தகம், அதாவது பெரிய வர்த்தகம் அமெரிக்காவும் சீனாவும் நடத்துவது, அதை பற்றிய முடிவு இருக்கும். அப்படி வரும் பல நிறுவனங்களும் இந்தியாவுக்கு செல்லும் ஒரு நிகழ்வு. உடனடியாக எவ்வாறு ஒரே வழியில் இந்தியாவுக்கு இந்த நிறுவனங்கள் மாற்றம் செய்ய முடியும்? எப்படியாவது ட்ரம்ப் ஒரு விஷயத்தில் தெளிவாக உள்ளார். சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பார். அதாவது மிகவும் அதிகமான வரி சீன பொருட்களுக்கு விதிக்கப் போகிறது. அதற்கிடையில் பெரிய விவாதங்கள் நடைபெறுகின்றன. வோக்ஸ்வாகன் என்று கூறப்படும் ஜெர்மன் நிறுவனம் சீனாவை கைப்பற்றப் போகிறது. ஏனெனில் ஐரோப்பிய சந்தைக்கு நுழைய வேண்டும்.
முன்பு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சீனாவின் கார்கள் 200% ட்ரம்ப் வரி விதித்தது. காரணம் மின்சார கார்கள். அப்போது இந்திய நிறுவனங்களுக்கு வரி குறைக்க வேண்டும் என்ற விவாதமும் மோடியின் வரவிருக்கும் விஜயத்தின் பகுதியாக இருக்க பெரிய பெரிய வாய்ப்புகள் உள்ளன. ஏனெனில் இதையெல்லாம் பலவற்றையும் விவாதித்த பிறகே முடிவு செய்ய வேண்டும். இந்திய தயாரிப்புகள் என்றாலும் இந்திய ஐடி துறையில் என்றாலும் எவ்வளவு சதவீதம் வரி விதிக்க வேண்டும்? ஏனெனில் அவர் வெளிப்படையாக கூறியுள்ளார், 20% வரி அனைத்து நாடுகளின் தயாரிப்புகளுக்கும் அமெரிக்காவில் விதிக்க வேண்டும். அதில் எவ்வளவு சதவீதம் பல துறைகளில் இந்திய பொருட்களுக்கு இந்திய தயாரிப்புகள் எவ்வளவு சதவீதம் குறைய வாய்ப்பு உள்ளது? அதே போல திரும்ப அமெரிக்காவின் பல தயாரிப்புகள் இந்தியாவில் வரும்போது இந்தியாவில் பெரிய வரி உள்ளது, அதை குறைக்க வாய்ப்பு. காரணம் ட்ரம்ப் எல்லாம் பக்கா வியாபாரி. அதை பற்றிய விவாதங்களும் அங்கே உள்ளன. அதற்கெல்லாம் நேரம் எடுத்துக்கொண்டு விவாதம் நடக்கிறது. பின்னர் கொள்கை ரீதியான பல அணுகுமுறைகளும் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவுகளும் வர்த்தகமும் தூதரக உறவுகளும் அதே போல நமது இந்த பகுதியில் இந்தியாவின் முக்கியத்துவம் எவ்வளவு அதிகரிக்க வேண்டும்? காரணம் சீனா என்று கூறுவது நமக்கு ஒரு சாத்தியமான அச்சுறுத்தல், அமெரிக்காவுக்கும் உட்பட. அங்கே எங்கு இந்தியாவுடன் உள்ள செல்வாக்கு முன்னேற வேண்டும், எங்கு இந்தியாவின் பல துறைகளுக்கும் அதை மாற்ற வேண்டும், இதை பற்றிய விவாதங்கள் இருக்கும். பின்னர் கோடுடன் தொடர்புடைய விவாதங்கள் இருக்கும். காரணம் ஆஸ்திரேலியா என்றாலும் ஜப்பான் என்றாலும் இந்த அமெரிக்கா உட்பட நாடுகள் கோடினுள் எவ்வளவு சதவீதம் முன்னேற்றம் இந்த கூறப்படும் வர்த்தகம் என்றால் உறவுகள் முன்னேற முடிந்தது. இதெல்லாம் ஒரு விவாத பகுதி. காரணம் ட்ரம்ப் என்று கூறப்படும் ஜனாதிபதி ஆகும்போது உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்திய நிறுவனங்கள் கூட பார்த்து கொண்டிருக்கின்றன. பல இந்திய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய வியாபாரத்துடன் தொடர்புடையது. அதன் விஷயங்கள் விவாத புள்ளியாக வரும். அதாவது சிறிய அளவில் உடனடியாக ஒரு பதவியேற்பு விழாவில் சென்று திரும்புவதற்கும் மேலாக அதனுள் ஒரு புவியியல் அரசியல் பிரச்சனைகள் எல்லாம் பெரிய முக்கியத்துவம் உள்ளது. இந்திய பிரதமரும் ட்ரம்பும் பார்க்கும்போது இப்படி ஒரு உடனடி விழா முடிந்து திரும்புவதற்கும் மேலாக நல்லது. அதனுள் பல மாற்றம் என்னென்ன, பல இடங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதை பற்றிய விவாதங்கள் எல்லாம் மிகவும் முக்கியத்துவம் உள்ளது. அதனால் ஒரு கூடுதல் வீணை செய்ய வேண்டாம் என்றும் கூறி மோடி வரவில்லை. அதற்காக ஜெய்சங்கரை அனுப்பியுள்ளனர். இதெல்லாம் இதன் முக்கியமான விஷயம். அதே போலவே இந்திய அரசும் மோடி அரசும் விரும்பும் ட்ரம்ப் வருகை தரும் முதல் 10 நாடுகளை பாருங்கள். அதனுள் இந்தியா இருக்க வேண்டும். இந்த 10 நாடுகளில் ஒன்று என்ற கோரிக்கை நரேந்திர மோடி அரசு ட்ரம்பின் முன் வைத்துள்ளது என்று தெரிகிறது. அதாவது இந்தியாவுடன் உள்ள ட்ரம்பின் வரவிருக்கும் 4 ஆண்டுகளின் உறவு மிகவும் வலிமையாகவே முன்னேறும். இப்போது மோடியையும் பாஜகவையும் எதிர்க்கும் சமூக ஊடக பதிவுகள் எல்லாம் இல்லாதது என்று கூறுகின்றனர் என்பதல்லாமல் இதனுள் அடிப்படையாகவே எந்த விஷயமும் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டியது பைடன் நிர்வாகம், மோடி நிர்வாகம் அதில் நல்ல உறவல்ல. பல காரணம். இப்போது கனடாவில் பிரச்சனை என்றாலும், அந்த நிஜனை கொன்ற பிரச்சனை என்றாலும், பன்னூனின் பிரச்சனை என்றாலும், அந்த 2 அல்லது 3 பேரின் பேரில் அமெரிக்காவில் பல நீதிமன்றங்களிலும் அங்கே உள்ள வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனுடன் தொடர்புடையும் விவாதங்கள் இருக்கும். காரணம் அங்கே அஜித் டோவல், அங்கே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பேரில். அதே போலவே அடானிக்கு எதிரான இந்த ஹிண்டன்பர்க் பிரச்சனை, அடானி நிறுவனத்துக்கு எதிராக கிடப்பது, அங்கேயுள்ள பங்குகளை வாங்கியதுடன் தொடர்புடைய அங்கேயுள்ள முதலீட்டாளர்கள் முதலீடு செய்த அடுத்தடுத்த பிரச்சனை, இதெல்லாம் இதனுள் முக்கியம் செய்கின்றன. காரணம் இந்திய நிறுவனங்களுக்கு பின்னர் செயல்பட முடியாது. இதெல்லாம் இதனுள் விவாத பகுதி இருக்க வாய்ப்பு உள்ளது. இந்த அடானி நிறுவனம் பணம் லஞ்சம் கொடுத்து ஆந்திர பிரதேசத்தில் மின்சாரத்துறையில், அதாவது சோலார் எரிசக்தி துறையில் நுழைந்துள்ளது. லஞ்சத்தின் விஷயம் எல்லாம் கூறி இந்த அடானி நிறுவனத்திற்கு எதிராக உட்பட அவர்களின் அனைத்து மூத்த அதிகாரிகளுக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. பெரிய பிரச்சனை, சிறிய பிரச்சனை அல்ல. அப்படி வந்தால் பல நிறுவனங்களுக்கு தடை விதிக்க செய்யும் வாய்ப்பு உள்ளது. அப்போ இதெல்லாம் இது முக்கியம் செய்யும். அதே போல இந்தியா ஈரான் உறவு, அதனுள் எவ்வளவு ட்ரம்பின் இருக்க வாய்ப்பு, அதாவது இந்தியா ரஷ்யா உறவு காரணம் அதனுடன் தொடர்புடைய இந்திய பல நிறுவனங்களுக்கு யுகே என்றாலும் அமெரிக்கா என்றாலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் இதனுள் ஒரு உலக அரசியல் மட்டுமல்ல, இந்தியாவின் தேசிய விருப்பமும்.
இந்திய நிறுவனங்கள், இந்திய பொருளாதாரம் எல்லாம் இது முக்கியம் செய்கின்றன. இதனுடன் தொடர்புடையதுதான் இது தாமதமாகி இந்த நிகழ்வுகள் இரண்டு தரப்பும் படித்து பிறகு இருக்கலாம் என்ற முறையில் உள்ளது. அதற்காகவே ஜெய்சங்கர் சென்றார். அதே போலவே மோடியின் இந்த கும்பமேளாவுடன் தொடர்புடைய காரணம். இந்தியாவின் 40-45 கோடி யூஎன் மக்கள் கூடும் பெரிய ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடைபெறுகிறது. அதற்கு அந்த நேரத்தில் இந்திய பிரதமர் இந்தியாவில் வேண்டும். இதெல்லாம் முக்கியம் செய்கின்றன. பல விஷயங்கள், பல காரணங்களும் அதே போல அதற்கொரு நேரம் தேவை. உடனடியாக சென்று திரும்புவதற்கும் மேலாக இந்தியாவின் பல தேவைகளும் அமெரிக்கா காரணம், அவர்கள் பல தேவைகளும் உள்ளன. இந்திய அரசு அமெரிக்காவின் பல தயாரிப்புகளை வரி எடுத்துவிட வேண்டும். எடுத்துவிட அல்ல, குறைக்க வேண்டும். காரணம், பக்கா வியாபாரமும் ஆகவே முன்னேறும். அதற்காக ஏற்பட்ட தாமதம் என்று மட்டுமே உள்ளது. நான் புரிந்து கொள்வது, இந்த ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியில் வருகிறாரானால் மிகவும் முதலில் வருகை தருவது சில நேரங்களில் இஸ்ரேலாக இருக்கும். அதற்கு பிறகு மிகவும் அதிகமாக வருகை தரும் வாய்ப்பு உள்ள நாடு என்று கூறுவது நமது இந்தியா மகாராஜ்யம் இருக்கும். இதை நான் கூறவில்லை, அங்கேயுள்ள ஊடகம்தான் கூறுகிறது. சாமி கூறியது பச்சை பொய். ஒரு போலி செய்தி உருவாக்கும் விஷயத்தில் சாமி அன்றும் இன்றும் நிபுணர். அதனுள் இப்படி ஏற்பட்டது என்பதல்லாமல் ட்ரம்பும் மோடியும் உள்ள உறவு மிகவும் வலிமையாகவே முன்னேறுகிறது.